வேலை மட்டும் வாரம் ஃபுல்லா மாங்குன்னு வாங்குறானுங்க. சனிக்கிழமை சம்பளம் காட்டி அடுத்த வாரம் வாங்கிக்கிறானுங்க. நீங்க உண்டு பண்ணிடுறான் மேஸ்திரியா. சும்மா காத்தா மேஸ்திரி கட்டு போறா. கூப்பிடு அவன. டேய் அவங்க மேஸ்திரிடா. என்ன மேஸ்திரியா இருந்தா இப்ப பயமாண்ணா கூப்பிடுறா. சம ஊர்ல தாங்க இருப்பா. மேஸ்திரியாண்ணா மேஸ்திரியாண்ணா கூப்பிடுறா அவனா. ரெண்டு ஒண்ணு பாத்துடுறான். அப்படியே மூஞ்சி ஓடிச்சிடுறான். யார்ப்பா நீங்க? மேஸ்திரி அண்ணா எங்க? மேஸ்திரி அண்ணா இல்ல, மேஸ்திரி அப்பதாங்கிறேன். மேஸ்திரி அப்பா தாங்கிறா? டே மண்டா மேஸ்திரி எங்கடா? நான் மேஸ்திரி அப்பதாங்கிறேன். மேஸ்திரி உள்ளகிறான். டேய் இவங்கிட்ட பேச பிடிக்கல எனக்கு. அவனுக்கு கூட சொல்லு. மேஸ்திரி கூப்பிடுண்ணா. அப்ப என்கிட்ட பேச மாட்டீங்களா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? டேய் நீ எவ்வளவு பெரிய ஆளானு இரு. உன் புள்ள காசு தர நீ தரியா? எனக்கு அவன் காசு தர மாட்டான், வாங்கி கூட. பிச்சைக்கார பையன். கூப்பிடு அவன. டே ரமேஷ் வாடா. பேரு பாரு ரமேஷா. டேய் கம்னுறா மேஸ்திரிடா. மூஞ்சி மேல குத்துவான் கம்னுறா. என்னப்பா கத்தினாக்குற? இவங்க வந்துக்கிறாங்க பாரு. ஓ என்னயா உனக்குதான் அத்த வாரம் தரான் அப்புறம்னா? இல்ல மேஸ்திரியா செலவு காசு வேணும். ஏதோ கத்துற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேச்சு உள்ள. இவன் தான் பயங்கர கோவத்துல இருந்தான். ஒப்பனும் கோவத்துல இருந்தாப்பல. நான் கோவலாம் பாரு உங்க மேல. எல்லாரும் முன்னாடி அசிங்கம் பத்துனுக்குற நீ தகப்பன்னு பாக்குறேன் உன்ன. உடு மேஸ்திரியா பெரிய மனுஷன். இவன் தான் அசிங்கமா திட்டிருந்தான் உங்களை. ஏய் எல்லாத்தையும் சொல்லிருவேன். ஏண்டா ஏதோ கஷ்டத்துல இருக்கிறேன்னு வேலைக்கு சத்தா என்ன நீ அசிங்கமா திட்டியா? மேஸ்திரியா சும்மா சொல்றேன் மேஸ்திரியா. நாக்கு எனக்கு பொய்யெல்லாம் வராது. மேஸ்திரியா இவன் அசிங்கமா திட்டினா உன்ன. அவன நாள்ல இருந்து உனக்கு வேலை கிடையாது போடா. மேஸ்திரியா அந்த சித்தாளு கணக்கா நாளைக்கு வேலைக்கு வச்சுக்கிறேன். இவன் தான் வரமாட்டாள் நாள்ல இருந்து. அந்த பொம்பளை தான் ஒழுங்கா வேலை செய்யலாம் அமுச்சு விட்டோமேப்பா. அப்புறம் அது மறுபடியும் அதை கூப்பிடுறா. இப்ப அது மனம் தெரிஞ்சு வரந்த சேர்த்துக்கலாம். இவன் அனுப்பிச்சு விட்டுலாம். என்னக்கா மேஸ்திரி ரொம்ப தங்கமான மனுஷன். என்ன கொஞ்சம் போறீங்க? அடுத்த வாரம் தான் சம்பளம் வைக்கிறான்னா. ஏய் அடுத்த வாரம்லாம் கிடையாது, அடுத்த மாசம் தான் உனக்கு சம்பளம். இப்ப வேலையே கிடையாது போடா. அந்த பொறுக்கி போறதுக்கு நீ அதை சொல்லிட்டு மாடா. ஏய் நான் எப்போ சொன்னேன்? அவங்க அப்பா சொல்றாரா? அப்ப சொல்ல நீ அவரு கூட சேர்ந்த. என்ன இப்படிதான் எல்லா இடம் சொல்லி தெரிஞ்சுக்கிறியா? குடு மேஸ்திரியா லூசு எல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் சொன்னா தேய்ச்சி விட்டுரு அவரு. நீ ஏய் இதெல்லாம் நான் எப்படா சொன்னேன்? இவன் சொல்லும் போது நீ கூட சொன்ன என்னடா எல்லாத்துக்கும் என்னதுன்னு இருப்ப. சே உன் கூட போய் இவ்வளவு நாள் வேலை செஞ்சேன் பாரு. எனக்கு மனசு கஷ்டமாக்குது. சரி உடியா அவனதான் நாள்ல இருந்து தெத்தி விட போறமே. அந்த கணக்கு அவன் நாள்ல இருந்து வேலைக்கு வர சொல்லு. அது வேலைக்கு வரதான் சொல்லுது. அவன் வீட்டுக்காரங்க சண்டை போடுது. ஒரு 10,000 கடன் வாங்கிக்கிறான் போது. இப்பதான் நமக்கு பில்லே வரலையாப்பா. நம்ம எப்படி அதை கொடுக்க முடியும்? அதை சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு 5,000 கொடுத்துக்கிறேன். அது குத்தா மட்டும் போதும். 5,000 ரூபாவா? அட யாரியா நீ? இந்த ஒரு 100 கிராம் செம்பு இருக்குது. இது எத்தனை போட்டு நீ அதெல்லாம் எடுத்துக்கோ. இது எங்க இருந்து திருடி வந்த மேஸ்திரியா? அட நம்ம போற சைட்லாம் வேலை பார்த்து வச்சிருப்பாங்கல்ல, அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்து வந்து சேர்த்தேன். அட பாவி அவன் லட்சக்கணக்கில் போட்டு வயரிங் பண்றான். இப்படி கட் பண்ணி எடுத்து வந்துக்கிறியா? என்னடா முனை மீனுங்கிற? ரொம்ப திறமைசாலி மேஸ்திரியா. இந்த மாதிரி இவன் தேத்தி விட மூஞ்சே சரியில்லை. ஏய் இன்னும் போல நீ போடா. என்ன பச்சை பச்சை வேற திட்டிருக்கா? நான் திட்டல. ஆமா இவன் மட்டும் திட்டல, அவரு திட்டினாரு. ஏய் 2 பேரும் நிக்க கூடாது. ஏய் போடா நீயும் போய் அவன் கூட. என்ன பாக்குற போயா? மேஸ்திரியா செம்பு மட்டும் கொடுக்குற, காசு கொடுக்க மாட்டேன் மேஸ்திரியா. யோ பில்லு வந்தா குடுத்துற போறேன். நான் வச்சு என்ன பண்ண போறேன்? சரி பில்லு வந்தா அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். சரி இது செம்பு அங்க ஏத்த மேஸ்திரியா? இப்ப செய்யறமே புது பில்டிங் அங்க இருந்தா அத்தா அங்க தாத்தியா. ஒரு நிமிஷம் மேஸ்திரியா. என்னயா செல்லு எடுத்து டுக்கு டுக்குன்னு போட்டு மறுபடியும் பாட்டில போட்டுனா மெசேஜ் வந்து மேஸ்திரியா. சொல்லு மேஸ்திரியா அந்த ஒயர் எங்க தத்தா? யோ அதான் சொன்னனே அப்ப புது பில்டிங்ல இருந்து எடுத்தேன்னு. அங்க தொங்கி இருக்குமா அந்த ஒயர் தானே கட் பண்ணா? ஆமாயா கட்டிங் பிளேட்ல எடுத்துன்னு போய் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேனா. கட்டிங் பிளேட்ல கட் பண்ணிட்டியா? எல்லா சைட்லயும் இந்த மாதிரி பண்ண போறதுனியா? செலவுக்கு காசு இல்லைன்னா என்னயா பண்றது? இந்த மாதிரிதான் எதுனா உருவணும். அவனுக்கு பல 1000 போட்டு புது வயரிங்களை பண்ணுவானுங்க. நீ அழகா கட் பண்ணி வந்துடு மேஸ்திரியா. யோ இதெல்லாம் சைடு இன்கம்யா. இதெல்லாம் தெரியவா போது ஓனருங்க. ஒருவேளை தெரிஞ்சுச்சேனா என்ன ஆகுது மேஸ்திரியா? அதெல்லாம் சமாளிச்சிருவியா. எவனா பிளம்பிங் எலக்ட்ரிஷியன் கட் பண்ணி போயிட்டான்ட்டு. சமாளிக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க. செம வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கை. நம்ம இன்ஜினியர் சொக்கலிங்க இருக்கிற வரைக்கும் நமக்குன்னா கவலை. ஓஹோன்னு வாழ்க்கை. கொஞ்சம் திரும்பி பாரு மேஸ்திரியா. வாங்க இன்ஜினியர் சார், உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நானும் கேட்டுதான்பா இருந்தேன். கேட்டு இருந்தீங்களா? என்ன இவன் எதனா சொன்னானா சார்? சார் இவன் திருட்டு போயேன் சார். என்னைய அசிங்கமா பேசிருக்கான் சார். இவன் அசிங்கமா பேசுறானாப்பா? ஆமா சார். வேணா இவரவனா கேளுங்க சார். இப்ப ஏன் அதை அவர்கிட்ட காட்டுற மாதிரியா? என்னப்பா அது கையில மறைக்க சொல்ற? அது ஒண்ணு இல்ல சார். எங்க வீட்டுல ஒயரிங் பண்ணனா அது பிட்டு எல்லாம் மீந்தது. அதை கொளுத்துன ஒயர் சார். வாடகை வீட்லயே ஒயரிங் பண்றியோ? சூப்பர் பாணி. இருக்கும் இடமே கோயில். அதை நம்ம அழகா வச்சுக்கணும்ல சார். என்னப்பா சொல்ற?
யோ மறுபடியும் அதை அவர்கிட்ட காட்டுற மறையா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம சைட்ல எலக்ட்ரிக் ஒயர்லாம் கட்டாய இருக்கு. யாரு அதை கட் பண்ணுது? சார் அது எதனா எலி கடிச்சிருக்கேன் சார். அதேன் சார் வந்து என்கிட்ட கேட்டுக்கிறீங்க? இதோ சார். ஓ அடே ஃப்ராடு, நீ தாண்டா அந்த பெருசலி. போன்ல எல்லாத்தையும் கேட்டேன்டா. எவ்வளவு ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்கடா. போன்ல எல்லாத்தையும் கேட்டீங்களா? நான் தான் அனுப்பிச்சேன். டேய் இனி நான் தான் மேஸ்திரி. நியாயமா இருப்பேன் இன்ஜினியர் சாருக்கு. சார் இவன் ஏதோ போட்டு கொடுக்குறான் சார். டேய் அடங்குடா, எல்லாம் எனக்கு தெரியும். யோ நாலுல இருந்து நீ தான் மேஸ்திரி. இன்னையோட இவனை அனுப்பிச்சிட வேண்டியதான். நீ கிளம்பு. அடா பாவி, இப்படி பண்ணிட்டியடா. போடா உயர்த்துடா. வாங்க சார் போலாம். வா போவோம். ச்சே 50-100 ரூபா ஒயருக்கு ஆசைப்பட்டு வேலையும் போச்சு, பேரும் கெட்டு போச்சே. டேய் இது மேல திருடி வேடா. நீ திருடி